வணக்கம் நண்பர்களே. நம்மளோட இந்த புதிய விளக்க தொகுப்புக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக பயணம் போக போறோம். பழமையான புராணங்கள்ல ஒன்றான நந்தி பகவானோட பிறப்பு, அவர் எப்படி ஒரு சாதாரண நிலையில இருந்து தெய்வீக நிலைக்கு உயர்ந்தார் அப்படிங்கிறத ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் கதை கிடையாதுங்க, விதியே மாத்தி எழுதின ஒரு நிஜமான பயணம். சரி, இப்போ நேர விஷயத்துக்கு வருவோம். நீங்க சிவன் கோயிலுக்கு போயிருக்கும் போது கண்டிப்பா ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. மக்கள் எல்லாரும் நந்தியோட காதுல தங்களோட ஆழ்ந்த ஆசைகளையும் வேண்டுதல்களையும் ரகசியமா சொல்லுவாங்க, கரெக்டா? நாம ஏன் அப்படி செய்யறோம்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த சாதாரண அன்றாட பழக்கத்துக்கு பின்னாடி நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பழங்கால வரலாறு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பல யுகங்கள் பின்னோக்கி போகணும். நம்ம கதை தொடங்குற இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே உங்க மனசுல கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதிகாலை நேரம், சுத்தி பனிமூட்டம், ஒரு இருண்ட மர்மமான காடு. அந்த காடு முழுக்க ஒரு பழமையான